ஹாய் ஆல், இன்னைக்கு செட்டிநாடு சைடு இனிப்பு குழிப்பணியாரம் கார குழிப்பணியாரம் எப்படி செய்யறதா நம்ம பார்க்க போகிறோம். இது தோசை மாவுலே செய்கிறதா. தோசை மாவு கொஞ்சம் நைஸாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்க வேண்டியதான். முதல்ல இனிப்பு குழிப்பணியாரம் பார்ப்போம். இதை ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தில் வெள்ளத்தை போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அதை வடிகட்டி நம்ம அந்த மாவில் ஊற்றி இந்த பதத்துக்கு வந்து கரைச்சிக்க வேண்டியதான். இதுதான் குழிப்பணியாரம். இதுக்கப்புறம் கார குழிப்பணியாரம் வந்து நம்ம கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது அதேமாதிரி பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது போட்டு நல்லா வதக்கிட்டு மாவில் ஊற்றி அதுவும் வந்து இந்த பக்குவத்துக்கு வந்து நம்ம வந்து கலந்து வச்சிட்டோம்னா ரெடி. இப்போ வந்து கார குழிப்பணியாரம் ஊற்றுவோம். நம்ம குழிப்பணியார கல்லில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காஞ்ச பிறகு நம்ம மாவு ஒன்றா ஊற்றி எடுத்துட்டு ஊற்றி முடித்தத உடனே வந்து நம்ம திருப்பிடலாம். அது அப்போவே வந்து வெந்துடும். கல் காஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி நம்ம திருப்பும்போது வெள்ளடின்னு தான் தெரியும். இப்போ நம்ம ஒரு 1-2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம திருப்பினோம்னா இந்த கலருக்கு வந்துடும். இதே மாதிரி திருப்பி இன்னொரு தடவை போட்டோம்னா நல்லா வந்து பொன்னிறமாக வந்துடும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் வந்து கார குழிப்பணியாரம். அதே மாதிரி இனிப்பு குழிப்பணியாரத்தையும் நம்ம ஊற்றி எடுக்க வேண்டியதான். ஏற்கனவே நான் தோசை மாவு இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு நான் வந்து ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். தோசைக்கும் இட்லிக்கும் தனித்தனியாக தான் அரைப்போம். அதை நான் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுலேருந்தே வந்து இது சிம்பிளாக செஞ்சலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு கார சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா அல்டிமேட்டாக இருக்கும். தேங்காய் சட்னியுமே ஆப்டாக தான் இருக்கும். கார சட்னி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.